உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏங்க சீதா யாரு? அவளுக்கும் எனக்கும் என்ன பந்தம் இருக்கு? அவளா ராமான்னு வரப்போ எனக்கு ராம் தான் முக்கியம். ராம நீங்க இழந்தா அது பெரிய பாவம் இல்லையா? ஆனா ராம் அப்படி நினைக்கல இல்ல. என்ன சொல்றீங்க? அவ சொன்னதை நீ கேட்ட இல்ல. என் உயிரே நீதான் சீதா, நீ என்ன விட்டு போயிட்டா நான் செத்து போயிட்டுதான் அர்த்தம்னு சொன்னால. நான் அப்படியே ஆடி போயிட்டேன். அவங்க எவ்வளவு காலம் சேர்ந்து வாழ்ந்திருப்பாங்க சொல்லு? ஒரு 2 வருஷம், 2.5 வருஷம். ஆனா ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு பார்த்தல. அந்த அன்பை, அந்த பாசத்தை மனசார எப்படி மகா நம்ம பிரிக்க முடியும்? அப்படி பிரிச்சா அது பெரிய பாவம் இல்லையா? அவன் சின்ன பையங்க, ஏதோ வயசு கோளாறுல உண்மை தெரியாம பேசிக்கிட்டு இருக்கான். அத போய் யாரு சின்ன பையன்? யாரு சின்ன பையன்? இன்னும் 7 மாசத்துல ஒரு குழந்தைக்கு தகப்பனா போறான். அவன் சின்ன பையனா? வேணாம் மகா, தயவு செஞ்சு தப்பா யோசிக்காத, தப்பாவும் பேசாத. அதுக்காக ஜாதகம் சொல்றத அப்படியே விட்டுட்டு சொல்றீங்களா? அது விதி மகா. அதுல நடக்காததெல்லாம் நடக்கலாம், நடக்க வேண்டியது நடக்காம கூட போகலாம். அந்த விதியை எழுதுனது யாரு? சாமி தானே. சாமியே மனசு வந்து இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறவங்கள பிரிக்குமா? சாமிக்கு ஒரு நியாய தர்மம் இருக்குல்ல. இதெல்லாம் பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும், ஆனா ஐ டோன்ட் கேர் மகா. எனக்கு என் பையன் சந்தோஷம் முக்கியம். அவன் மனசொடிஞ்சு போயிடக்கூடாது, அது முக்கியம். மத்தபடி விதியை என்ன செய்யறதுன்னு அப்புறமா பாத்துக்கலாம். எனக்கு என்ன வந்தது? இதுக்கு மேல உங்க இஷ்டம். இந்த குடும்பத்துல நல்லது மட்டும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இதுக்கு மேல அந்த சாமி பாத்துக்கிட்டோம். நானும் அந்த சாமியே வேண்டிக்கிறேன். நல்லா வேண்டிக்க. ஒண்ணு மட்டும் நிச்சயம், நீ என்ன நினைச்சாலும் சீதாவையும் ராமையும் நான் பிரிக்க விட மாட்டேன். யாராலையும் அவங்கள பிரிக்கவும் முடியாது. ராமுக்கு வேற கல்யாணம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இல்ல, நிச்சயமா ஒரு நல்லது நடக்கும். அந்த நல்லத நானே நடத்தி வைப்பேன். நல்லது நடக்குமா? யாருக்கு? அத நான் சொல்ல மாட்டேன். அந்த நல்லது ஒரு கல்யாணமா கூட இருக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்க. என்ன சொல்ற? சரியா கேக்கலையா? ஒரு கல்யாணம் நடக்கும்னு சொல்றேன். அந்த நல்லது ஒரு கல்யாணமா கூட இருக்கலாம்னு சொல்றேன். அத நானே கூட நடத்தி வைப்பேன்னு சொல்றேன். டேப்லெட் போட்டுட்டீங்க, உங்களுக்கு தூக்கம் வரும். இத பத்திலாம் யோசிக்காதீங்க, தூங்குங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.